ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் பொருளாதார பிரிவு மாநில தலைவர் காயத்ரி சுரேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப சமீபத்துல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாம் பாதியிலே விட்டுட்டு வெளியில வந்து அவங்க வருத்தப்பட்டதை பார்க்கணும். அவங்களுடைய பல இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு பல பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. இது எதனால நடந்தது அப்படிங்கிறது உங்க பார்க்கணும். முழுக்க முழுக்க மனித தவறுகளால், அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையால், அவர்களுடைய நெக்லிஜென்ஸ் அதனால நடந்தது அப்படின்னு ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் அதற்கு சொன்ன ரீசன் வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு எதை சொல்வீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்கிறீங்க, அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆகாம போகுது, இல்ல லாகின் உள்ளுக்குள்ள போகாம முடியாம போகுது, இல்ல இன்டர்நெட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. இதெல்லாம் இருந்தாதான் தொழில்நுட்ப கோளாறுன்னு அர்த்தம். ஆனால் ஆல் டிக்கெட் ஜெனரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் அந்த சென்டர்ல அப்படிங்கிற தரவுகளை அவங்களுக்கு நீங்க அனுப்பல அப்படின்னு சொன்னா அது எப்படி தொழில்நுட்ப கோளாறாக முடியும்? இது முழுக்க முழுக்க மனிதர்களுடைய நிர்வாக திறமையின்மையால் நடந்த ஒரு நிர்வாக கோளாறு. அதனால நடந்த தவறு. இந்த தொழில்நுட்ப கோளாறுன்றது நடக்குது ரொம்ப இயல்பானது. பல நேரங்கள்ல பல துறைகள்ல நடந்திருக்கு. இதுல எப்படி நம்ம அரசை வந்து குறை சொல்ல முடியும்? இது அந்த நிர்வாகத்தோடைய நீங்க அதை அவ்வளவு சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரெயின் வந்து 11:30க்கு வரணும், 11:40க்கு வருது, இல்ல 12 மணிக்கு வருது. அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லலாம் ஒரு சிக்னல்ல வந்து இஷ்யூவா இருந்தது, லெவல் கிராசிங்ல ப்ராப்ளமா இருந்தது, அதுதான் தொழில்நுட்ப கோளாறு. ஆனால் அதே ட்ரெயின்ல அந்த ரயில்வேல அந்த லோக்கோமோட்டோ பைலட் வந்து தூங்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல சிக்னல் காமிக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து காமிக்காம விட்டதுனால ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்க வந்து இது நிர்வாக கோளாறு இல்லையா, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானங்க, ட்ரெயின் லேட்டா வராதாங்க அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அதுல எத்தனை பேருடைய லைஃப் இருக்குன்றது பார்க்கணும். அதே மாதிரிதான் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு. இது பலருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏங்க நீங்க வந்து மாநாடு வைக்கிறீங்க, மகளிர் மாநாடு வைக்கிறீங்க, இளைஞர் மாநாடு வைக்கிறீங்க, 1,00,000 பேரை கூப்பிட்டேன்றீங்க. அதுல வேற அந்த பைய வச்சு அந்த பையுக்குள்ள என்னெல்லாம் போட்டேன்னு காமிக்கிறீங்க. 1,00,000 சீட்டு போட்டு அந்த 1,00,000 சீட்டுக்கு பைய வச்சு அந்த பையுக்குள்ள பிஸ்கெட் இருக்கா, தண்ணி பாட்டில் இருக்கா, அதெல்லாம் உங்களால சரியா செய்ய முடியுதுல்ல. 9,457 பேர், 38 சென்டர். இது உங்களால ஒழுங்கா செய்ய முடியலையான்னு யாராவது கேட்க மாட்டாங்களா? இது எப்படி சர்வசாதாரணமாக நீங்க கடந்து போக முடியும் மத்ததையும் இதையும்? அப்போ உங்களால 1,00,000 பேர் கூடுற மீட்டிங், உங்களுடைய கட்சி மீட்டிங்க உங்களால நடத்த முடியுது. ஆனால் பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக எழுதக்கூடிய ஒரு தேர்வை உங்களால வந்து சரியா நடத்த முடியல அப்படின்றது வந்து அந்த அங்க ஸ்தம்பிக்கப்பட்டதுக்கு காரணமா இருக்குல்ல. இன்னும் பல சென்டர்ல இருந்தது 38 சென்டர், பிரச்சனை வந்தது ஒரு சென்டர்ல. 37 சென்டருக்கு ஒரு சென்டருக்கு ஒரு நிர்வாகி போன் பண்ணியிருந்தா கூட அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள கால் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பல சென்டர்ஸுக்கு கடைசி 10-15 நிமிஷங்கள்ல தான் உங்களுடைய தேர்வு ரத்தாக. இதை விட கொடுமை வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? எத்தனை பேர் அதுக்கு இரவு பகலாக எத்தனை மாத காலமாக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கிற கொஸ்டின் எல்லாம் நல்ல கொஸ்டினா இருக்குன்னு எழுதி முடிக்கும் போது இது இவாலுவேட் பண்ணப்பட மாட்டாது, இந்த தேர்வே ரத்தாகுது அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு எலெக்ஷன்ல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, உங்க எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய ஓட்டு வந்துருச்சு, நீங்க ஜெயிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தேர்வு எலெக்ஷன் கோளாறு நடந்துருச்சு, அதனால இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணலாம்னா ஒரு அரசியல்வாதிகள் சும்மா விட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ பொதுமக்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கீரையா போயிடுச்சான்றது சாதாரணமான கேள்வி தானே. அதுல எத்தனை பேருக்கு அது கடைசி அட்டெம்ப்டாக இருக்கும்? அடுத்த நோட்டீஸ் நீங்க வந்து March 15th அந்த செகண்டா நடக்க வேண்டியது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அது என்ன ஆகுன்றது யாருக்கும் தெரியாது. அடுத்த கவர்மெண்ட் அதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது என்னுடைய ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கனவுகள் என்ன ஆகுறது? அவங்களோட ஆம்பிஷன், அவங்க குடும்பத்தினுடைய நிலைமை, அதற்காக இத்தனை வருட காலம் பாடுபட்டது அத்தனையும் பாழா போகாதா? நீங்க ஒரு எஜுகேஷனிஸ்டாவும் இருந்திருக்கீங்க. இதுதான் என்னோட அடுத்த கேள்வி. இப்போ வந்து பல பேர் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய கடைசி அட்டெம்ப்டா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் நிறைய பேர் அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு ரூம்குள்ளாரையே உட்காந்து படிக்கிறோம், வெளியில என்ஜாய்மெண்ட்டுக்கே போக முடிய மாட்டேங்குது, வாழ்க்கையில எங்களுக்கு பொது இடங்கள எங்களுக்கான
அடையாளம்ன்றது கிடைக்கல. வேலை இல்லாததுனால பல பேர் எங்களை தவறுதலா தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருந்து நாங்க இந்த எக்ஸாம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி 2வது எக்ஸாம் வரும்பொழுது இப்படி நடக்கிறது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாணவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான சார் ஆக்சுவலா இது என்னன்னா மாணவர்களுடைய வாழ்க்கைன்றது இல்ல, இது இவங்களுக்கு முதல் தடவை வந்தா கூட ஒரு ஐயோ இது என்ன இப்படி என்னைக்குமே இல்லாம அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா குளறுபடி இல்லாம டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடந்தாதான் நீங்க ஆச்சரியப்படணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு 2022 இருந்து நடந்திருக்குது. 2022 ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஒரே சென்டர்ல இருந்து வந்து ஒரு பர்டிகுலர் சென்டர்ல உட்காந்து எழுதி ரிசல்ட் வருது. அப்போ நீங்க ரிசல்ட் அப்லோட் பண்ணும்போது என்னடா ஒரு சென்டர்ல மட்டும் இத்தனை ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும்ல. ஆனா உங்களுக்கு அந்த டவுட்டே வரல. ரிசல்ட் வந்த பிறகு பொதுமக்கள் ரைஸ் பண்றான், என்னடா ஒரு சென்டர்ல மட்டும் இத்தனை பேர் இருக்காங்க, நீ முதல்ல அந்த ஃபுட்டேஜ பாரு, எல்லாத்தையும் செய்யு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு பர்டிகுலர் சென்டரை போட்டு அங்க மால் பிராக்டிஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளியில வருது. 2024 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிப்ளமா அண்ட் ஐடிஐயோட சிலபஸ்ல பிரச்சனை வந்து அதை அவங்க ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க. 24ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்னைக்கு நமக்கு வந்து எந்த ஒரு இடத்த வந்து கடைசி புகலிடமா வச்சிருக்கிறோமோ அந்த ஜட்ஜோடைய ரெக்ரூட்மெண்ட், அந்த சிவில் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட்டை 2024ல ஹைகோர்ட் வந்து இன்வாலிடேட் பண்ணுது. இந்த லட்சணத்துலதான் நீங்க டிஎன்பிஎஸ்சிய முதல்ல இருந்தே நடத்திட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. அப்போ இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். சரி நீங்க வந்து தமிழ்நாட்டுல மும்மொழி கிடையாது இருமொழி தான் சொல்லிட்டீங்க. சரி அந்த இருமொழியாவது ஒழுங்கா இருக்கா? அந்த டிரான்ஸ்லேஷன் கூட அங்க சரியா இல்லாம கொஸ்டின்ஸ்ல வந்து அவ்வளவு தவறா நீங்க வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு எது சரியான ஆன்சரா கொண்டு வர்றது, ஏன்னா தமிழ்ல வேற மாதிரி இருக்கு இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இங்க நிர்வாக சீர்கேடு கடந்த 4 வருஷமாகவே இருக்கு. அப்போ நீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கே குரூப் 2 2A 5,53,000 பேர் அப்ளை பண்ணி எழுத வந்தது 4,20,000 பேர். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் எழுதவே வரல அப்ளை பண்ணவன். சரி இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சாதாரணம் தானங்க, அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வராம இருப்பான். ஆனால் 4,20,000 பேர் அப்பியர் ஆன தேர்வுல பிரிலிமினரியில செலக்ட் ஆனது எத்தனை பேரு? 9,457 பேர். தகுதி தேர்வு நம்ம முதல்ல வைக்கிறோம் இல்லையா, அதுல தேர்வானது 4,20,000 எங்க இருக்கு, 9,457 எங்க இருக்கு, இந்த தரம் எங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப அந்த மக்களுக்கு இவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு. இவர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பாழா போனதனுடைய விளைவு ஒரு தகுதி தேர்வுல 4.5 லட்சம் பேர் எழுதி நீங்க டெட் தேர்வு பார்த்திருப்பீங்க, எத்தனை லட்சம் பேர் ஃபெயிலா போனாங்கன்ட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு. நான் ஒரு கல்வியாளராக, நான் அரசியல்வாதின்றது அடுத்தது, ஆனால் ஒரு கல்வியாளராக மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு கல்விக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை விட ஒரு விளம்பரத்துக்கு நீங்க கொடுக்கறதும், அதுவும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு அடல்ட் ஜோக் அடிக்கிற ஒரு விமனை கூட்டு தான் உங்களால நீங்க அந்த கல்விக்கு கூட ஆடு கொடுக்க முடியும்னா நீங்க எந்த லட்சணத்துல இன்னைக்கு கல்வித்துறைய வச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்போமா மாட்டோமா? நீங்க இந்த அரசியலா பார்க்க கூடாது, அந்த பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறையா நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்வாதாரம், எத்தனை பேருடைய கனவு, எத்தனை குடும்பத்தினுடைய பிழைப்பு பிரச்சனை, அவர்களுடைய நாளைய அந்த கனவை பாழா போச்சு இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்லும்? என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு வரைக்கும் யாராவது பதில் பேசியிருக்காங்களா? நான் குண்டா இல்ல அண்டா, எங்க தலைவர் மாதிரி வருமானு அத்தனை பேர் சோசியல் மீடியால கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் யாராவது இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அரசியல் ரீதியா என்ன கேள்வினா, இப்போ மோடி அவர்கள் வந்து வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு வந்து உத்தரவாதம் படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திமுக சைட்ல மு.க. ஸ்டாலின் அவர்களும் 5 லட்சம் வேலைகள் வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா 2 பேருமே செஞ்சிருக்காங்களான்ற கேள்வி தானே இயல்பா வருது. நாங்க செஞ்சிருக்கோம்னு தரவுகள் எங்களால கொடுக்க முடியுது இல்ல. நீங்க எங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எடுத்து பாருங்க, அதுலயே நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம்னு பாருங்க. அதே ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தமிழ்நாடு காப்பி அடிச்சு நான் முதல்வன் திட்டம்னு கல்லூரிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் அதுல ட்ரெயின் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. நாட் லெஸ் தென் நாட் மோர் தென் 10,000, இட் இஸ் லெஸ் தென் 10,000. கத்துக்கிறவங்க எத்தனை பேரு? 1 லட்சத்துக்கும் மேல. அதுவே இந்த வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவ்வளவு பெரிய ஆர்டிகிள் வந்தது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சணம். நாங்க தரவுகளோட ப்ரூவ் பண்றோம் நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம்னு.
அதே தரவுகளோட இவங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் அரசு வேலை அப்படின்றது தானே ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. பல பேர் அரசு வேலை வந்து அது ஒரு பெரிய ஒரு கனவா பல பேர் இருக்காங்களா? அரசு வேலை குடுக்கலன்றது ஒரு ஏமாற்றத்த தானே குடுக்கும். இல்ல நீங்க அரசு வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு அத்தனை பேருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. உங்களுக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம். ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது அந்த ப்ராபபிலிட்டியில தான் இருக்குது. 140 கோடியில எத்தனை பேர் அரசு வேலைக்கு முயல்கிறார்கள், எத்தனை பேருக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நீங்க சொல்ற தரவுகளை போய் பாருங்க. எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணி ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்திலிருந்து எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு தேர்வு எழுத போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கையே மிக மிக குறைவு. நாட் ஈவன் 2%. இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு உங்களுக்கு தேர்வு கண்டக்ட் பண்ணுது. ஆனா நீங்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியை எடுத்து பாருங்க. 30,000 வேகன்சி இருக்கிற இடத்துல 3,000 பேருக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. மிச்சம் 27 அப்படியே இருக்கும். இந்த முறையும் பாருங்க 828 வேகன்சிக்கு தான் 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. அந்த நிலைமையில இன்னைக்கு இருக்குது. ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சாத்தியம் இல்லை. வேலை கொடுக்கறதா, அந்த வேலைக்காக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோமா, அதற்குரிய வேலை உங்களுக்கு கிடைக்குதா, இததான் நம்ம உத்தரவாதப்படுத்த முடியும். எந்த இடத்துலயும் மோடி கவர்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறோம்னு உத்தரவாதப்படுத்தவே இல்லை. ஆனால் தொடர்ந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாகவும் ஸ்கில் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு தொழில் முனைவோராக ஆக்குவதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி நிறைய முனைப்பு பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல என்ன சொல்றதுன்னா ஐடி பார்க் மாதிரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செலவுலயே அந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு தானே இருக்காங்க. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் பணம் கொடுக்குறாங்க நீங்க பாருங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யார் பணம் கொடுக்குறாங்க நீங்க பாருங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு ஸ்மார்ட் சிட்டிக்கு பர்மிஷன் கொடுத்ததும் பணம் அலாட் பண்ணதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு தான். ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டில கூட திருநெல்வேலி, நான் பிறந்த ஊருங்க, நீங்க வந்து வஉசி பேரை இங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு கனிமொழி அக்காவும் திருச்சி சிவாவும் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு பெயர் வச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூட இவர்களுக்கு வஉசி பேரை வைக்கிறதுக்கு தைரியம் இல்லாம, ஒரு நினைப்பு இல்லாம, அங்கேயும் பெரியார வைக்கலாமா, கலைஞரை வைக்கலாமா இவங்களுடைய எண்ணம் இருக்குது. இதுதான் நாம சொல்றது. நீங்க கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி எடுத்து பாருங்க, அங்க யாரோட பேர் வச்சிருக்கிறாங்கன்னு. இங்க எடுத்து பாருங்க யாருடைய பேர் வச்சிருக்கிறாங்கன்ட்டு. சோ ஸ்மார்ட் சிட்டிக்கு ஃபண்ட் வாங்குறீங்கல்ல, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கான்ட்ரிபியூட் பண்ணது இல்ல. அதற்கு நீங்க என்ன ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கீங்க? அந்த லோக்கல்ல அந்த மக்களுக்காக, அங்க போராடின தியாகிகளுக்காக நீங்க என்ன அங்கீகாரம் பண்ணிருக்கீங்க? எங்க திரும்பினாலும் உங்களுக்கு வந்து பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் கூட இப்ப கிடையாது. இவங்க மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க. பெண்களாக இருந்தா அஞ்சலி அம்மா. உங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க? உங்க பேரை வச்சு தொலைச்சா கூட நீங்க நாட்டுல ஆண்டீங்க, கெடுத்தீங்க, உங்க பேரை வச்சீங்கன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில இருக்குது இந்த நாடு. இந்த எக்ஸாம் அடுத்த முறையா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு, இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்து நமக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்ல எலெக்ஷன் தள்ளி வருதுன்னா, இவங்க ஆட்சி இல்லாம வேற ஒரு ஆட்சி வந்ததுன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க? இப்போ அவங்களுடைய ஏஜ் பார் ஆக எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ற எலிஜிபிள் வந்து போறவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் அப்படின்றது வழங்குவாங்களா? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இது பதில் அப்படின்றது திமுக வந்து வந்த மாதிரி இதுவரைக்கும் யாருமே வாயவே திறக்கலையே சார். இப்ப இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தவறுகள் நடந்திருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துன்னா, இன்னைக்கு அத்தனை கூட்டணி கட்சிகளும் வாயை திறந்து வந்து முக்கா நின்னு பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்ப நவத்வாரத்தையும் மூடிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை சீட்டும் ஓட்டும் தான். அதை தாண்டி அவர்கள் கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்க முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனமாக இருக்குது. மார்ச் 15ஆம் தேதி 2ஆம் கட்டமாக நடக்க வேண்டிய அந்த ஜிகே எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப திரும்ப முதல்ல இப்ப நடக்க வேண்டிய முதன்மை தேர்வு எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியல. மெயின்ஸ்ல உள்ள தேர்வுகள் எப்ப நடக்கும்னு தெரியல. தேர்ந்தெடுத்தாலும் அடுத்த கவர்மெண்ட் வரும்போது இதை எடுத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு உத்தரவாதமாவது அவர்களுக்கு கொடுக்கணும். யார் வந்து இந்த ஏஜ் இதனால பாராயி
எழுத முடியாம போறார்களோ அவர்களுக்கு ஒரு 6 மாத காலம் விலக்கு கொடுக்கப்படும்னு கூட ஒரு அரசாணை வெளியிடலாம். ஆனா இதுல துயர சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த அரசாணை வெளியிட்டது அவசரமாக அரசாணை வெளியிட்டதுல கூட அத்தனை பிழைகளோட ஒரு அரசாணை, தமிழக அரசினுடைய அரசாணை தமிழ்ல. உங்களுக்கு இங்கிலீஷும் வராதுன்னு சொல்லிட்டீங்க, ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லிட்டீங்க, தமிழையாவது உருப்படியா இருக்கீங்களான்னா அந்த தமிழ்ல கூட உங்களால ஒரு அரசாணை ஒழுங்கா விட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு அரசு எந்திரம் நாசமாகி கிடக்குது. ஏன்னா அரசு அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு ப்ராபகண்டா பண்ணக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் போல இந்த அரசு பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அவர்களிடம் நீங்க என்ன விதமான ஒரு குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்கு. இறுதியான ஒரு கேள்வி, இப்போ திமுக வந்து 5 லட்சம் வேலைகள் வந்து உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்களா அப்படின்றத ஒரு கேள்வி. உருவாக்கல அப்படிங்கிறது தான் நாம சொல்றது. நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இது எப்படிங்க வரும்? ஆக்சுவலா இந்த 5 வருட காலங்கள்ல வேலையை உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஜீம்பூம்பா போடுறது இல்ல. இங்க எத்தனை கம்பெனிகள் வருது, அந்த அத்தனை கம்பெனிகளும் இங்க செயல்பட துவங்கும் பொழுதுதான் இங்க வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும். நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழகத்துக்கு வரக்கூடிய 5-6 கம்பெனிகள் இன்னைக்கு தமிழ்நாடை விட்டு வெளியே போய் ஆந்திராவுக்கு போயிருக்கிறத நாம பாக்குறோம். இங்க இருந்து பெங்களூருக்கு போயிருக்கிறத பாக்குறோம். ஏன்னா இங்க வந்து நீங்க அரசு அதிகாரிகளை பார்த்து ஒரு பர்மிஷன் வாங்குறது இல்ல. சபரிசனை போய் பாக்குறதா, உதயநிதியை போய் பாக்குறதா, 2 பேரும் போய் பார்த்தா எங்க போய் கமிஷன் கொடுக்கக்கூடியது இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றது இல்ல. ஒரு இடத்துல வந்து ஒரு பிசினஸ்மேன் குறிப்பிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு அவர்கள் கேட்ட அந்த தொகை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செய்திகள் வெளியில வர்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா நாம எதையும் கண்ணால பாக்கல, செய்திகளை தான் நம்ம நம்புறோம். அப்படி இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பெரிய அவர்களே சொல்றாங்க. இப்ப நீங்க இங்க இருந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நம்முடைய முதலமைச்சர் போகும்போது ஒரு சைன் பண்ணாங்க அப்படின்னாங்க. என்ன சைன் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கம்பெனி அவர்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது, அதற்கு சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த கம்பெனியோட சிஇஓ போனாலே அது நடந்திருக்குமே, இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் போனாலே நடந்திருக்குமே. இன்ஃபேக்ட் அவர்களே போறதுக்குள்ள அவசியம் இல்லை. அப்படிதான் உங்களுடைய அரசு நிர்வாகம் இருக்கணும். எல்லாமே வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்றீங்க, ஆனா அந்த சிங்கிள் விண்டோ எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், இங்க எத்தனை கோடி இங்க வந்திருக்குதுன்னு சொன்னாங்களோ அதுல பாதி அளவுக்கு கூட வரல. ஒரு எம்ஓயூவா நிக்குது, அக்ரிமெண்ட் சைன் ஆகி நிக்குது, இடம் தேர்வு பண்றதே நிக்குது. ஏன்னா இவர்கள் வாய் திறந்தா தொடர்ந்து பொய் பேசுறாங்க அப்படிங்கிறது அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாரு. நீங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், அவங்க என்ன வேலை வாய்ப்பு சொன்னாங்களோ அதே வேலை வாய்ப்பை நீங்களும் சொல்லலாம். அவர் சொல்றாரு, நான் 4000 ஹெக்டேர் கேட்டேன், 1000 ஹெக்டேர் கூட கொடுக்கல, ஆனா அத்தனை பணத்தையும் நாங்க கொடுத்துட்டோம்னு. ஆனா இங்க இருந்து முதலமைச்சர் வந்து சொல்றாரு, எங்களுக்குள்ள திட்டத்தை கொடுங்க, பணத்தை எப்ப எங்க பேசினாலும் எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரல அப்படிங்கிறாரு. உதயச்சந்திரன் அவர்கள் கிட்ட நீங்க இந்த ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 3rd குவார்டர்ல கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் விடுவிக்க வேண்டிய பணம் அமைத்து எங்களுக்கு வந்துருச்சு, எந்த விதமான பேலன்ஸும் இல்ல அப்படின்னு. அப்போ அதிகாரிகள் சொல்ற கணக்கு பொய்யா இல்ல முதலமைச்சர் சொல்ற கணக்கு பொய்யான்னு பார்க்கணும். ஏன்னா அதிகாரிகள் பொய் சொல்ல முடியாது, அவர்கள் அடுத்த 5 வருடமும் இங்க இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அரசு பொய் சொல்லலாம். ஏன்னா நேரு சொல்றாரு, ஒரு 90% அரசு இங்க பொய் சொல்லலாம். இந்த ஃப்ளட் வந்தப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, 4000 கோடியில 90% வேலை முடிஞ்சிருச்சு, 75% வேலை முடிஞ்சிருச்சு, 80% வேலை முடிஞ்சிருச்சு, 95% வேலை முடிஞ்சிருச்சு சொன்னவங்க தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு சென்னை எந்த நிலைமையில இருக்குது, அதோட ரோடு எப்படி இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அதிகாரிகள் சொல்றதுல நம்ம நம்புறோம். இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க, சமக்கிரக சிக்ஷாவை தவிர. ஏன்னா அது வந்து பிஎம்ஸ்ரீக்காக ஒதுக்கப்பட்டது. பிஎம்ஸ்ரீ இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த பணம் உடனடியாக விடுவிக்கப்படும். மற்றபடி இங்க என்ன குறைகள் நடந்தாலும் அதற்கு மாநில அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இங்க நிர்வாகம் முழுக்க முழுக்க செயலிழந்து போய் அரசு இயந்திரம் ஒரு செய்தி தொடர்பாளர்களாக அதிகாரிகளை மாற்றி முடங்கி கிடக்கிறது. அதனால அது அப்படிதான் இருக்கும். நம்ம அதுக்கு மேல அதை எதிர்பார்க்க முடியாது. எங்களோட வந்து பல தகவல் நன்றி.